நாளைக்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். என்ன வார்த்தை! அதிகாலையில் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு, தோட்டத்தில் பழம் வந்தா என்ன வந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு யூஸ் ஆகணும் முதல்ல, அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. அதான் அதிகாலையில் ஆண்டவர் என்னுடைய ஃபைனஸ்ட் லவ், அதான் நேசத்தின் உச்சிதம். ஆமென். தி ஃபைனஸ்ட். ஆமென். எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே, நம்ம போய் பார்க்கலாம். பூ திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ மாதல். நீங்க பாருங்க, நீங்க பார்த்து நீங்க சொல்லுங்க, இல்லப்பா நாளைக்கு வர்றதுக்குள்ள பூத்திருக்கணும். வாங்க ஆண்டவர், நீங்க பாருங்க. அதன் அர்த்தம் என்ன? என்ன அருமையான வார்த்தை! உங்க கேர் ஆஃப்லேயே வச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். நம்ம எல்லாம் அந்த அவர் வரும்போது தான் கூடையை ஓபன் பண்ணி பார்க்குறோம். இப்படிதான் மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசுவை பிடிக்க அந்த ராத்திரியில் சோல்ஜர்ஸ் வந்ததும் ஒருத்தன் ஓடினானா. ஓடும்போது அவனுடைய வஸ்திரம் என்னாச்சா? கீழே விழுந்துச்சா. உள்ள ஒண்ணுமே இல்லையா. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். வெளியே பயங்கர பரிசுத்தவான், அது உருவனா தான் தெரியும். ஆமென். பைபிள்ல எதுக்கு இதெல்லாம் எழுதி இருக்கு? அவன் ஓடுறானா. ஓடும்போது மார்க்கு சுவிசேஷத்துல வசனம் பாருங்க, எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, விட்டுருங்க. ஆமென். எடுத்தீங்களா? மார்க்கு சுவிசேஷம் தான் நினைக்கிறேன். 1 minute டைம், எடுக்கலன்னா விட்டுருவோம். 14:52 அங்க ஒரு டிக்ஷனரி இருக்கு. அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு அதன் அர்த்தம் என்னன்னா, உள்ள ஒண்ணுமே இல்ல, வெளியே பயங்கர ஷோ. என்ன உருக்கம், என்ன அவங்க அப்படி ஆண்டவர் பத்தி சொன்னாலே கண்ணில் என்ன ஆயிரும்? ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர், அஞ்ஞானியை போல இருக்காது என்றார். ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ஆமென். சில மாஸ்க் போட்டு நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டவர் ஏமாத்துறது மட்டும் பிடிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏமாத்துறது பிடிக்காது, அது தாங்க முடியாதுங்க. இந்த உண்மையா அன்பு செலுத்துறவங்கள எதை ஒரு சகோதரன் என்கிட்ட அழுதார். அவங்க சொந்தத்தில் ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு வந்திருந்து ஓன்னு அழுக. என்னை வேற எதுனால நான் சகிச்சிருப்பேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படி ஒரு அழுக. அப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவரே உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன் எல்லாம் சொல்லும் போது அந்த பரிசுத்தவான் என்கிற போர்வை அப்படி விழுந்துட்டு அவ்வளவுதான், துண்ட காணும். அதனால தான் ஆண்டவர் வேத பாரகரை பார்த்து சொன்னார், நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட, வெளியே நல்லா இருக்கிறீங்க, உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆமென். நான் ஆண்டவருக்கு யூஸ் ஆகலைன்னா நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா போயிடும். பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் வெளியே தூக்கி போடப்படும். அதை திருடன் எடுக்கவும் மாட்டான். அப்படி எடுத்துட்டு போனாலும் வீட்டில் இருக்கிறவங்க அப்பாடா, சப்போஸ் திருடன் வந்தாலும் இவங்க காட்டி கொடுப்பாங்க, இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்க விரும்பாத ஒரு வார்த்தை, இது முதல் ஒரு காலம் ஒருவரும் உன்கிட்ட இருந்து கனியை பூசிக்க மாட்டாங்க. அதில் அர்த்தம் இனி யாரும் உன்கிட்ட வரமாட்டாங்க. அவ்வளோதான், அவன் கதை முடிச்சுது. நீ வேணா எவ்வளோ நாள் வளர்ந்துக்கோ வாழ்ந்துக்கோ, ஆனால் நீ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். 2வது வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 7வது அதிகாரம் 22-23 வசனங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம்
உங்களை அறியவில்லை. அக்கிரம என்ன செய்கைக்காரரே, வார்த்தை? அன்பான மகனே என்றல்ல, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு என்னை அகன்று விட்டு போ. தள்ளி போ. இந்த வார்த்தையை நான் கேட்டுற மாட்டேன். உலகம் என்ன தள்ளட்டும், ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்து. இது உலகம் தள்ளும் போது நமக்கு அது ஒரு கவலை கிடையாது. ஏன்னா அவர் நம்மை உலகம் தள்ளும் போது அவர் அள்ளுறார். ஆனா அவர் என்கிட்ட பார்த்து, ஆண்டவரே அப்பா இயேசுவேன் ஓடி வரும்போது தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ. எப்படிங்க இருக்கும் ஒரு கூட்டத்தில் நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்டு நெருங்கும் போது, உன்னை யார் இங்க வர சொன்னா, தள்ளிப்போ இப்படி சொன்னா. ஆமென், ஹல்லேலூயா. உலகம் தள்ளி குப்பையில தூக்கி போட்டுச்சு, நீங்க தூக்குனீங்க. அதே ஆண்டவர் நம்மளை பார்த்து தள்ளி போயிரு. சில பிள்ளைங்க தகப்பனுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் போது சொல்லுவாங்க, என் முகத்துல முழிக்காது, தள்ளி போயிரு. இந்த வார்த்தை கேட்டுறவே கூடாது. அப்போ இங்க எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? செய்கை, ஒர்க். நான் என்ன செய்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களிலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எதை மனசுல வைக்கணும் தெரியுமா? இந்த செயல் என்கிட்ட தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு அங்கிருந்து என்னால தாங்க காயின மாதிரி கத்துவோம், ஐயோ எனக்கு இது சகிக்க முடியல ஆண்டவரே, நீங்க என்ன தள்ளி போன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லையே ஆண்டவரே. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே. 13வது வசனம், அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியிறங்க. வெளிச்சத்தினால், அதுதான் கர்த்தருடைய நாளில். அக்கிரம செய்கைக்காரரே, ஜனங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இவங்க பேய்களை ஓட்டுறாங்க, இவங்க அற்புதம் செய்யறாங்க. இப்படி பார்க்கும்போது அற்புதம் செய்தவர்களே அப்படி கூப்பிடல, அக்கிரம செய்கைக்காரரே. அப்ப ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது, கிஃப்டை விட ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிஃப்ட் யாருக்குன்னா, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், மாப்பிள்ளை நல்லவனான்னு பார்த்தா கிஃப்ட் கொடுப்போம். நம்ம கொடுக்கறதுல உள்ள ஒண்ணு இருக்காது, அது வேற. கல்யாணம் இன்வைட் பண்ணா நான் கிஃப்ட் கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதுல அவங்க சர்டிபிகேட் பார்த்தா கிஃப்ட் கொடுக்குறோம் இல்ல. என்கிட்ட கிஃப்ட் இல்லாததை பரலோகம் ஒரு குறையாவே பார்க்காது. ஆனா ஃப்ரூட் இல்லாததை என்கிட்ட பரலோகம் எதிர்பார்க்கிற ஃப்ரூட் வரணும்னா கிரைஸ்ட் எனக்கு ரூட்டா இருக்கணும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அக்கிரம செய்ய தள்ளிப்போ தள்ளிப்போ. நான் நம்ம லாங்குவேஜில் சொன்னா அப்படிதான் பைபிள் படிப்பேன். அப்படி இருக்கிறது மாதிரி படிச்சா நமக்கு நிறைய புரியாது. நம்ம எல்லாம் ஆண்டவரே சொல்ல தள்ளிப்போ அப்படி சொன்னா, என் மனைவி சொன்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன், என் பிள்ளைங்க சொன்னாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், என் பெற்றோர் சொன்னாலும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா இவ்வளவு காலம் ஊழியம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன பார்த்து நீ தள்ளிப்போன்னு சொன்னா அடுத்த செகண்ட் நான் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து, அவர் வாயில இருந்து வந்த வார்த்தையால மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமயத்துக்கு கேட்ட வார்த்தையை தந்து நம்ம எத்தனை முறை இந்த வாழ்க்கை தீபம் மங்கினது, தூக்கி 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 சுமந்து கொண்டு வந்து, சுமந்ததை நான் மறப்பேனோ. அவர் பார்த்துட்டு தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டாருன்னா தாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. மூணாவது ஒரு வார்த்தை, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம்
26வது வசனம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. சொல்லிட்டு 28வது வசனத்துல அவனிடத்துல கொடுத்ததெல்லாம் புடுங்க. அவங்கிட்ட நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு தந்தத அவர் எடுத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் தாங்க முடியாதது. நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தந்தார், நிறைய கிருபைகளை கொடுத்தார். அல்ல, யாருக்கும் இல்லாத கிருபைய நமக்கு தந்துட்டு திரும்பி வரும்போது அத்தனை பேர், ஏன்னா நமக்கு அவர் தந்ததை வச்சுதானங்க இன்னைக்கு உலகம் நம்மளை பார்க்குது. ஒரு காலத்துல ஏறிட்டு பார்க்காதவங்க எல்லாம் இன்னைக்கு தேடி வந்து நம்ம போன் நம்பர் வாங்குறாங்கன்னா அவர் நமக்குள்ளே தந்த கிருபைகளை வச்சுதானே. நம்ம உறவுகளே நம்மளை தேடி வராம இருக்கும்போது இன்னைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன்னா முதல் கார்டு நமக்கு தான் வருது. அவர் நமக்கு தந்த கிருபைகள், அந்த கிருபையை பார்க்கறாங்க. நம்ம எல்லா உடையவர்களானமோ கிடையாது. ஆனா இன்னைக்கு 4 பேர் மத்தியில மதிப்பா வச்சிருக்கிறார். அத்தனை பேருக்கு முன்னாடி அதை பிடிக்கிட்டார்னா. ஓசியா 2 இருக்கு. Glory be to Jesus. 9வது வசனத்துல, ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆற்றுமை, நான் கொடுத்த எல்லாத்தையும் பிடுங்கிக் கொள்வேன் அப்படிங்கிறான். அப்படி பிடுங்கிட்டார்னா 7வது வசனம், அவள் தன் நேசர்கள். இந்த நேசர்கள் எப்போ வந்தாங்க தெரியுமா? எல்லாம் இருந்த போது வந்தாங்க. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இனி இது கிட்ட ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சா உறவு நமக்கு ஊறுகாய்க்கு மதிப்பு கூட தராது. ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சா. நேற்று வரை எல்லாரும் சுத்தி இருந்தாங்க. அந்த நேபுகாத் நேச்சாருக்கு எல்லாம் பிடுங்கப்பட்ட போது அவன் தனியா உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல அவன் சொல்லுகிறான், 36வது வசனம், அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. அடுத்த வார்த்தை, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். இவ்வளவுதான். அவன்கிட்ட உருவிட்டாரு, பிடுங்கிட்டாரு, ஒருத்தரும் வரல. ஆனா திருப்பி கொடுத்ததும் இதுதான் உலக உறவுகள். யோபு ஒன்னும் இல்லாம எல்லாம் இழந்த போது ஒருத்தராவது வந்தாங்களா? வந்தவங்களும் காயப்படுத்த தான் வந்தாங்க. ஆனா எல்லாம் 2 தனியா திரும்ப கிடைத்த போது சொந்தக்காரங்கள்லாம் மோதிரம் செஞ்சுட்டு வராங்களாம். அதான் வேடிக்கையா சொல்லுவேன், கஷ்டப்படும் போது ஒரு மோதகம் கூட வாங்கிட்டு கொடுக்கல. ஆனா இப்போ மோதிரத்தோட வராங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா உறவுகள் தேடி வந்துட்டே இருப்பாங்க. உறவுகள் தொந்தரவு கொசு தொல்லை விட பெரிய தொல்லையா இருக்கும். எல்லாத்துக்கும் நாம தான் வேணும். ஆனா ஒண்ணு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்கிட்ட இருந்து பிடுங்கு. அதுவும் தனியா செஞ்சா கூட 4 சுவருக்குள்ள அவர் என்ன பண்ணாலும் நமக்கு அவரோட முடிச்சிடும். அத்தனை பேர் கேட்க அவன் கையில இருந்து, ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேகமா போயிட்டு இருக்கிறோம். ஆமென். அவர் என்ன சொல்லணும் தெரியுமா? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த என் சந்தோஷத்துக்குள்ள நீ வா. ஆண்டவரே, இதை மட்டும் நான் கேட்டுறேன். இதான் ஃபைனல் வேர்ட். இதை விட்டா முடிஞ்சு. எங்க ரிசல்ட் வரும்போது நம்பர் பார்க்கறாங்க. நம்பர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஃபெயில். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணாலும் அந்த நம்பர் அதுல இல்லைன்னா அவுட். இந்த வேர்டு மட்டும் அவர் வாயில இருந்து வரலன்னா முடிச்சது, கதை முடிச்சது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால்
ஒன்றும் செய்ய